அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நாம சிறப்புக்குரிய ஆசுராவுடைய நாள்ல இருக்கிறோம். இந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டிய அமல்களை பத்தி பார்க்கலாம். என்ன துவா ஓதணும், என்ன திக்ர் ஓதணும், செய்ய வேண்டிய சிறப்பான தொழுகைகள் என்ன, அது அனைத்தையுமே நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆசுரா நாளை பத்தியும் அந்த நோன்பை பத்தியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த நோன்பை வச்சாங்க, இன்னும் நோன்பு வைக்கக்கூடிய அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து விஷயங்களுமே அந்த வீடியோல இருக்கும். அதை பார்க்காதவங்க இந்த வீடியோக்கு அப்புறம் பாத்துருங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய அமல்களை பத்தி பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு அது ஒரு காரணமாக அமையலாம். ஆசுராவை பத்தியே தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன முன்னுரை மட்டும் கொடுத்துட்டு போயிடலாம். ஆசுரா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முஹர்ரம் மாதத்துல 10வது நாள் கடைபிடிக்கக்கூடிய நோன்புக்கு தான் ஆசுரா என்று பெயரு. இந்த நோன்பு நம்ம எதுக்கு வைக்கிறோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் பாத்தீங்கன்னா ஆசுரா நோன்பை வச்சிருக்காங்க. அதாவது 10வது நாள் நோன்பு வச்சிருக்காங்க. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேக்குறாங்க, நீங்க ஏன் இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கீங்கன்ட்டு. அப்போது அந்த யூதர்கள் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தினரையும் ஃபிர்அவுன் இருந்து காப்பாற்றப்பட்ட நாள் இந்த நாள் தான். அந்த நாள் தான் ஃபிர்அவுன் கடல்ல மூழ்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டான்னு சொல்லி, அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமாக இந்த நோன்பை வைத்தார்கள். அவர்களுடைய சமுதாயமாக இருக்கக்கூடிய நாங்களும் இந்த நோன்பை வைக்கிறோம்னு சொல்றாங்க. இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உரிமையானவர்கள், தகுதியானவர்கள் நாங்க தான் சொல்லி நோன்பை கடைபிடிக்கிறாங்க. அப்ப நம்ம இந்த நோன்பு வைக்கிறதுக்கான காரணமே பாத்தீங்கன்னா, அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌன் இருந்து காப்பாற்றியதற்கான நன்றி செலுத்தும் விதமாகவும் இன்னும் அதை நினைவுறுத்தக்கூடிய விதமாகவும் தான் நம்ம இந்த நோன்பை வைக்கிறோம். இதுதான் இந்த நோன்புடைய காரணம். இப்ப நம்ம இதுல செய்ய வேண்டிய 7 அமல்கள் பார்க்கலாம். முதல் அமல் பாத்தீங்கன்னா, இந்த நாள்ல நம்ம வைக்க வேண்டிய நோன்பு. இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய மிக சிறப்பான அமலே அந்த நோன்பு தான். அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்நாட்கள் முழுவதும் பாத்தீங்கன்னா ஆசுரா நோன்பை வைத்திருக்காங்க. சொல்ல போனா அவர்கள் காரணம் தெரியாத காலத்திலிருந்தே அந்த நாள்ல அவங்க நோன்பு வச்சுட்டு தான் வந்திருக்காங்க. இந்த நோன்பை யார் வைக்கிறாங்களோ அவர்களுக்கு கடந்த ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் சிறப்பு சொல்லப்பட்டுள்ளது. சுபஹானல்லாஹ். நமக்கே ஆயுள் காலம் ரொம்ப கம்மியா தான் இருக்குது. 50-60 வருஷம் தான் எல்லாருமே வாழ்றாங்க. இந்த மாதிரியான நாட்கள்ல ஒரு நோன்புல ஒரு வருஷம் பாவம் கழியுதுன்னா இந்த வாய்ப்பை நீங்க தவற விடாதீங்க. இது பாத்தீங்கன்னா அந்த 10வது நாள் வைக்கக்கூடிய அந்த நோன்புக்கு மட்டும்தான் இது பொருந்தும். ஆனா நம்ம 9வது நாளும் சேர்த்து நம்ம நோன்பை கடைபிடிக்கிறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஃபாத் அவருக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்காங்க. சஹாபாக்கள்லாம் கேக்குறாங்க, நம்ம வைக்கிற நோன்பு யூதர்களோட ஒப்பிடுற மாதிரி இருக்கே, அவங்களும் செய்யறாங்க நாமளும் செய்யறோமே அப்படின்னு கேட்கும்போது, அப்ப அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தா 9லயும் நோன்பு கடைபிடிப்பேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கறனால நம்ம 9, 10 2லயுமே வைக்கிறோம். ஆசுராவுடைய கூலி பாத்தீங்கன்னா 10வது நாள் நோன்புக்கு தான் கிடைக்கும். ஆனா நபி அவர்கள் சொல்லிட்டு போனனால நமக்கு இது சுன்னத்தாக இருக்கிறது, 2 நோன்பாக வைப்பது. முடியாதவங்க 10வது நாள் மட்டும் வச்சுக்கோங்க. இதோடைய நியத்தே பாத்தீங்கன்னா, முஹர்ரம் மாதத்துடைய ஆசுரா நோன்பை அல்லாஹுக்காக நியத்து செய்கிறேன்னு சொல்லிட்டு மனசார நீங்க நினைத்து கொண்டாவே போதும். இங்க இந்தியாவுல பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை இரவு சகர் செய்து வெள்ளிக்கிழமை முதல் நோன்பும், வெள்ளிக்கிழமை நைட் சகர் செய்து சனிக்கிழமை ஆசுராவுடைய நோன்பு 2ஆக பிறை 9, 10ஆக நம்ம கடைபிடிக்கிறோம். ஒருவேளை நீங்க 9வது நாளை தவற விட்டுட்டா கூட 10வது நாளாவது நீங்க கடைபிடித்திருங்க. நீங்க கடைபிடிக்கணும்னு நினைச்சு உங்களுடைய உடல்நிலை சரியில்லாம இருந்து ஏதாவது ஒரு காரணத்தினால உங்களுக்கு நோன்பு விடுபட்டு போனா அல்லாஹ் நீயத்தை கொண்டுதான் கூலி வழங்குவான். உங்களுடைய எண்ணங்கள் நோன்பு நோக்கணும்னு இருந்தா அல்லாஹ் அதுக்குண்டான நன்மையை கொடுப்பான். நோன்பு வைக்க முடியாத பெண்கள் அதனால கவலைப்படாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு வைத்ததுக்கு உண்டான கூலியை எழுதுவான். நேத்து நான் போட்ட ஆசுரா வீடியோல சிலர் டவுட் கேட்டிருந்தீங்க. அதாவது நாங்க வெளிநாட்டுல இருக்கிறோம், வெள்ளிக்கிழமை தான் எங்களுக்கு ஆசுரா வருது, நாங்க வெள்ளிக்கிழமை மட்டும் வைக்கலாமா, ஏன்னா நாங்க பிறை 9 வைக்கல, தனியா நம்ம வெள்ளிக்கிழமை வைக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வெள்ளிக்கிழமை தனியா நோன்பு வைக்க கூடாதுன்னு தடுத்திருக்காங்க. அது உண்மைதான். ஆனா நமக்கு ரமலானுடைய நோன்போ இல்ல ஆசுரா நோன்போ அரஃபா நோன்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்தா நம்ம வெள்ளிக்கிழமை மட்டும் கூட தனியா நம்ம நோன்பு வைத்துக்கலாம். ஏன்னா நம்மளுடைய சுய தேவைக்காக தான் நம்ம இந்த நாள்ல வைக்க கூடாதோ தவிர இந்த நாள்ல நிகழக்கூடிய ஒரு விஷயத்துக்காக நம்ம வச்சுக்கொள்ளலாம். அதனால நீங்க
வெள்ளிக்கிழமை மட்டும் கூட நோன்பு வைக்கலாம். அதே இங்க இந்தியாவில் இருக்கவங்க என்ன கேக்குறாங்கன்னா, வெள்ளிக்கிழமையும் நோன்பு வரனால என்ன பண்ணணும்னா பிறை 9, 10, 11 சொல்லிட்டு 3 சேர்த்து வைக்கணுமா சிஸ்டர்? ஏன்னா வெள்ளிக்கிழமை நம்ம வைக்கக்கூடாது இல்ல தனியா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க இங்க வெள்ளிக்கிழமை தனியா வைக்கல, சனிக்கிழமையும் சேர்த்து தான் வைக்கிறீங்க. அதனால உங்களுக்கு மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வைக்கணும்ட்டு அவசியம் இல்லை. அது இல்லாட்டினாலும் கூட நான் முதல் சொன்ன பதில் தான். இதெல்லாம் குறித்த நாளில் வரக்கூடிய நோன்பா இருக்கிறனால நமக்கு ஒருவேளை வெள்ளிக்கிழமையே பிறை 10 இருந்திருந்தாலும் கூட நம்ம அதை கூட நம்ம தனியாக நோன்பு வச்சுக்கலாம். இந்த ஒரு சந்தேகத்தை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனாலதான் நம்ம இதை பதிவிடுறோம். 2வது அமல் ஆசுரா நாள்ல நம்ம ஓத வேண்டிய திக்ரு என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு போன மாசம் அரஃபா நாள்ல பாத்தீங்கன்னா தக்பீர் அதிகமாக ஓதுங்கன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த ஆசுரா நாளுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு திக்ரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து கொடுத்ததாக எந்த சஹீஹான அறிவிப்பிலும் நம்ம பார்க்க முடியல. குறிப்பிட்ட திக்ருன்ட்டு எதுவும் இல்லை, நீங்க எல்லா திக்ருகளையுமே இந்த நாள் ஓதிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹுவுக்கு ஜிகாதை விடவும் மிகவும் விருப்பமான அமல் என்னன்னு பாத்தீங்கன்னா திக்ருல்லாஹி, அல்லாஹுவே திக்ரு செய்வதுதான். நம்ம ஓதக்கூடியது மட்டும் தான் திக்ருன்னு நினைச்சிடக்கூடாது. பிஸ்மில்லா சொல்லி ஒரு காரியத்தை ஆரம்பிக்கீங்கன்னா அதுவும் திக்ரு தான். அல்லாஹுடைய நினைப்பு உங்களுக்கு எப்படியெல்லாம் வருதோ அது எல்லாமே திக்ரு தான். நீங்க அதிகமாக திக்ரு செய்யுங்க. நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா குர்ஆன்லயும் ஹதீஸ்கள்லயும் வந்துள்ள மிக முக்கிய 20 திக்ருகளை நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அதெல்லாம் அதிக நன்மை கொண்ட திக்ருகள். அதை இந்த நாள்ல நீங்க விருப்பப்பட்டா ஓதிக்கொள்ளலாம். நான் உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன். 3வது பாத்தீங்கன்னா நம்ம ஆசுரா நாள்ல ஓத வேண்டிய துவா. நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவுக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு துவா கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி அரஃபாவுடைய நாளும் பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவா கொடுத்திருந்தாங்க. ஆனா ஆசுரா நாளுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு துவாவும் கொடுக்கல. குறிப்பிட்ட துவாக்கள் இல்லை. ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது லைலத்துல் கத்ர் இரவுலையும் சரி அரஃபாவுடைய நாள்லயும் சரி நம்ம எல்லா ஒரு சிறப்பான நாட்கள்லயும் நமக்கு அறிவிப்புகள்ல பார்க்க முடியதெல்லாம் இந்த நாள்ல அல்லாஹ்வும் நிறைய பேத்த நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். நீங்க இந்த நாள்ல பாவ மன்னிப்பு கேட்டீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் தான் சொல்லப்பட்டுள்ளது. அதனால சிறப்பான நாட்கள்ல நாம கேட்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா தௌபா. அதுலயும் இதுக்கான சிறப்பு என்ன, கடந்த ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீங்க கடந்த ஒரு வருஷம் செஞ்ச பெரிய பாவங்களை நினைவு கூர்ந்து நீங்க மன்னிப்பு கேளுங்க. சின்ன பாவங்கள் யாருக்குமே நினைவுல இருக்காது. அது நம்ம நோன்பு வைக்கிறதன் காரணமாக கூட நம்ம கழிஞ்சு விடும். எப்பயுமே சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சின்ன பாவங்களுக்கு தான் பொருந்தும். ஆனா பெரிய பாவங்களை நாம நினைச்சுதான் மன்னிப்பு கேட்டாகணும். எல்லாம் என்னை அறியாம அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நான் ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன், நம்ம அல்லாஹ்விடத்துல ஒத்துக்கொள்ளணும். எல்லாம் நான் கடந்த ஆண்டு இப்படி ஒரு சூழ்நிலை தவிர்க்க முடியாம இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், தவிர்க்க முடியாம இந்த ஹராமானதை சாப்பிட்டுட்டேன். அந்த மாதிரி என்னெல்லாம் நீங்க பெரும் பாவங்கள் செஞ்சீங்களோ அந்த பாவங்களுக்கு நீங்க மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்க. நாம மறுமை நாள்ல அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு பெறாத நிலைமையில அல்லாஹுவை சந்தித்தால் அல்லாஹு விரும்பினால் நம்மளை மன்னிப்பான் அந்த நாள்ல, இல்ல நம்மளை தண்டிக்கலாம். ஏன்னா அல்லாஹுக்கு இரண்டையுமே செய்வதற்கு உரிமை இருக்கு. ஆனா இந்த உலகத்திலே நம்ம மன்னிப்பு பெற்றுவிட்டு அல்லாஹுவை சந்தித்தோம்னா மறுமை நாளுடைய சிரமத்திலிருந்து தண்டனையிலிருந்து நமக்கு பாதுகாவல் கிடைக்கும். நம்ம குர்ஆன்லயே பார்க்க முடியுது, நரகவாசிகள் பார்த்தா நரகத்துல தூக்கி போடப்படுவாங்களாமா. அதுக்கப்புறம் அவங்க கேட்பாங்களாமா, ஒரு நாளாவது எனக்கு வாய்ப்பு குடியா அல்லாஹ், இந்த தண்டனை இல்லாமன்னு சொல்லிட்டு அவங்க வாய்ப்பு கேட்பாங்களாமா. ஆனா அல்லாஹ் உங்களுக்கு தேவையான வாய்ப்புகளை கொடுத்து விட்டாச்சு. எவ்வளவு அவகாசம் கொடுக்க முடியுமோ அந்த அவகாசம் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டோம். வாழும் போதே நமக்கு அல்லாஹ் அந்த அவகாசத்தை கொடுத்து விட்டான். இந்த நாள்ல நீங்க கண்ணீர் விட்டு அழுது நீங்க உங்க பாவத்துக்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. இது மட்டும் கிடையாது, ஒரு நோம்பாளி எந்த துவாவை கேட்டாலும் நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலையில மறுக்காமல் கொடுக்கப்படும்னு சொல்லிட்டு நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க சஹர் செய்ததுல ஆரம்பிச்சு இஃப்தாருடைய நேரம் வரையும் பாத்தீங்கன்னா உங்களுடைய உலக தேவைகளையும் அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொள்ளுங்க. 4வது அமல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டிய சிறப்பு தொழுகை. இந்த நாள்ல இப்படி ஒரு தொழுகை நடத்தினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அறிவிப்புமே நமக்கு இல்ல. சொல்ல போனா நம்ம அறிவிப்புகள்ல பார்த்தாவே நமக்கு நல்லா தெரியும். நம்ம சிறப்பான நாளான லைலத்துல் கத்ர் இரவு அரஃபாவுடைய நாள் இதுல கூட பாத்தீங்கன்னா நமக்கு திக்ரு துவாக்கள் வந்திருக்கும். அதுலயுமே நமக்கு தொழுகை இல்லை. ஆனா இந்த மொஹரம் மாதத்துல என்ன பண்றாங்கன்னா முதல் நாள்ல தொடங்கி ஏதோ சிறப்பு தொழுகையெல்லாம் நடத்திட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா சஹாபாக்கள்லாம் செய்யாத ஒரு வழிமுறையாக இருக்குது. இந்த நாளுக்குன்ட்டு எந்த சிறப்பு தொழுகையும் இல்லை. நீங்க விருப்பப்பட்டா நஃபில் 2 ரக்காயத்துங்கிறது எப்ப வேணா நம்ம தொழுதுக்கலாம். நஃபில் தொழுகை தொழுகக்கூடிய நேரத்துல நம்ம நஃபிலான தொழுகைகளை நம்ம தொழுது அல்லாஹ்விடத்துல துவா செய்யலாம்.
நமக்கு பல அறிவிப்புகளில் வந்திருக்குது, குரான்லேயும் வந்திருக்கு, ஹதீதுகள்லையும் வந்திருக்குது. அதாவது நீங்கள் தொழுகையை சரி செய்யுங்க, அந்த தொழுகை எல்லா விஷயத்தையுமே சரி செய்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தொழுகை தான் இந்த மாதிரியான நாட்கள்லையும் மிக முக்கியமாக சரி செய்ய வேண்டிய விஷயம். அது என்ன சரி செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நல்ல முறையில் ஒழு செய்வது, தொழுகைக்கான குறிக்கப்பட்ட நேரத்தில் அதாவது நேரமாக தொழுதுவது, ஒரு நேர தொழுகையை கூட விடாமல் தொழுகுவது, ஆண்கள் ஜமாத்தோட தொழுவது, 5வது தொழுகையில கவனத்தோட தொழுவது மனம் சிதறாம. இந்த 5 தான் வந்து தொழுகையை சரி செய்வது. நிச்சயமாக அந்த அன்னைக்கு அவ்வளோ சிறப்பு கொண்ட நாளில் தொழுகையை நீங்கள் சரி செய்யாமல், அதாவது ஃபர்லான விஷயத்தை நம்ம சரி செய்யாமல் மற்ற சுன்னத்தான விஷயத்திலையும் நஃபலான விஷயத்திலையும் மட்டும் நம்ம ஈடுபாடு காட்டுவது வந்து போதுமானதாக இருக்காது. அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் கூறுகிறான், நீங்கள் வந்து உங்களுடைய ஃபர்லுடைய தொழுகையின் மீது கவனத்தோடும் அக்கறையோடும் இருந்து அதை பராமரிச்சு வாங்க அப்படின்றக்காக நீங்கள் நிச்சயமாக அதை நல்ல முறையில் பராமரிக்கணும். அடுத்து 5வது விஷயம் பார்த்தீங்கன்னா, அல்லாஹுவோடு அதிகமாக தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க. அல்லாஹுவோடு எப்படி நம்ம தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும்? நாம் ஒருத்தவங்கள்ட்ட தொடர்பு வச்சுக்கணும்னா உரையாடுவதன் மூலமாகத்தான் நம்ம வந்து தொடர்பு வைத்துக் கொள்ள முடியும். குர்ஆன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அல்லாஹு நம்மள இடத்துல உரையாடுவது. அல்லாஹு சொல்ல விரும்பக்கூடிய அனைத்து விஷயத்தையும் நமக்கு குர்ஆனின் மூலமாக சொல்லியிருக்கான். நாம் இந்த நாளில் வேதத்தோடு அதிகமாக தொடர்பு வைத்துக் கொள்ளணும். நீங்கள் வந்து ஏதாவது குரான் ஓதிட்டு இருந்தா அதை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஓதலாம். இன்னும் நம்ம குரானில் ஆரம்பிக்கவே இல்லைன்னா கூட நீங்கள் ஆரம்பித்து வைக்கலாம். அப்படி இல்லாட்டினா கூட தபாரக் சூரா, வாகியா சூரா, யாசின் சூரா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூறாக்களையாவது இன்று நம்ம ஓதணும். குரானோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க. 6வது பார்த்தீங்கன்னா, ஒரு அறிவிப்பு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளில் வந்து அதிகமாக சதக்கா செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பலவீனமான அறிவிப்புன்னு சொல்றாங்க, சஹீஹான அறிவிப்புன்னு சொல்றாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் பலவீனமானதாகவே இருந்தாலும் கூட சதக்காங்கிறது பாத்தீங்கன்னா எல்லா சிறப்பான நாட்கள்லையும், ரமலான், லைலத்துல் கத்ர் இரவு, இந்த மாதிரி சிறப்பான நாட்கள்லையும் பாத்தீங்கன்னா சதக்காக கொடுக்கறது பாத்தீங்கன்னா வலியுறுத்தப்பட்டுள்ளது. அது ரொம்பவே சிறந்த அமலா இருக்கு. அதனால முடிந்ததை நீங்க வந்து சதக்கா செய்து கொள்ளுங்க. சொல்ல போனா நமக்கு ஆசுராவுக்கென்றே பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததாக சொல்லப்படுவதே 2 விஷயம்தான். 1 நோன்பு, 2வது சதக்கா தான் சொல்லப்படுது. அந்த சதக்கா வந்து கொஞ்சம் ஆதாரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து 7வது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த மாதமே புனிதமாக்கப்பட்ட மாதமாக இருக்குது. இந்த நாளே பார்த்தீங்கன்னா பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நாளாக இருக்குது. இந்த நாளில் போய் பாவகரமான எந்த காரியத்தையுமே செஞ்சிடாதீங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி. முக்கியமாக நம்ம பொழுதுபோக்கான விஷயத்தையும் புறம் பேசக்கூடிய விஷயத்தையும் விட்டாவே பாதி பாவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிரும். இன்னும் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் வந்து கர்பலா சம்பவம் நடந்தனால இந்த நாட்களை வந்து துக்கம் அனுசரிக்கிறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றி கொடுத்தனால வந்து மகிழ்ச்சியான நாளாக கொண்டாடுறாங்க. நம்மளை பொறுத்தளவுக்கு இது மகிழ்ச்சியான நாளும் கிடையாது, துக்கமான நாளும் கிடையாது. இந்த நாளை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்புல கழித்திருக்காங்க, இபாதத்துல கழித்திருக்காங்க. நாமளும் என்ன பண்ணணும்னா இபாதத் வச்சா போதும். இதை நம்ம கொண்டாடவும் வேண்டாம், துக்கம் அனுசரிக்கவும் வேண்டாம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நாளை யாரும் வந்து வீணாக்கி விடாதீர்கள். அதிக நல்லமல்களும் நிறைய துவாக்களையும் கேட்டுவாங்க. நம்ம கமெண்ட்ல கொடுத்துருக்க அனைத்து வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இந்த நாளில் அமல் செய்யறதுக்கு. அதை பார்க்காதவங்க பார்த்துவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.